அண்ணாமலையன் அவர்கள் வீதலிரசு அமைப்பு ஆரம்பித்த பிறகு அண்ணாமலையன் மேற்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக முதல் நபராக கைது செய்யப்பட்டவர் பழனியை சேர்ந்த நாச்சிமுத்து அவர்கள். போன வாரம் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி ஜூலை மாதம் இவர் கைது செய்யப்பட்டாரு. இன்னைக்கு பெயில்ல வெளியில வந்திருக்காரு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் தான் நம்ம கூட இருக்காரு. இவர் மேல சோசியல் மீடியால அவர் பாஜக சார்ந்த ஒரு தலைவரை தவறுதலாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்க போட்டு இவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சைதாப்பேட்டில் கூட சப்ஜெயில தான் ஒரு வாரம் இருந்தாருங்க. இவர் அண்ணாமலையனுக்காக தீவிரமாக பழனி பகுதிகளை செயல்பட்டு வந்துட்டு இருந்தாரு. இவர்கிட்ட கேட்போம் இவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இனிமே இவர் எப்படி செயல்பட போறாருன்னு இவர்கிட்டே கேட்போம். அண்ணாமலையனுடைய இயக்கத்துக்கு மாறின பின்னாடி நம்மளுடைய ஐடியை ஹேக் பண்ணி போஸ்ட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி நபர்கள். அதனால் நம்மளை கைது பண்ணி சென்னையில் சைதாப்பேட்டை சிறையில் அடைச்சிருந்தாங்க. இதற்காக நம்ம பயந்து கொண்டு இயக்கத்தை விட்டு வெளியே வரப்போவது இல்லை. பல ஆயிரம் மடங்கு வீரியத்தோடு செயல்படுவோம். பழனி கனகராஜ் அண்ணா இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை அண்ணன் இருக்கிற வரைக்கும் இயக்கத்தில் பயணிப்போம். மீண்டும் அதிரடியாக வேலை பார்ப்போம். எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அண்ணாமலையனுக்காக ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காரு. அதுல ஒரு நம்பர் தான் அன்பா அவர்கள் இருக்காரு. அன்பா அவர்களோட முயற்சினாலதான் இன்னைக்கு நாச்சிமுத்து அவர்கள் இன்னைக்கு வெளியில பெயில் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. எத்தனை பொய் கேஸ் வேணாலும் போட்டோம், அண்ணாமலையனுடைய தொண்டர்கள் அதை ஃபேஸ் பண்ணுவோம். அண்ணாமலையன் அவர்களை 31ல முதலமைச்சர் ஆக்குவது எங்களுடைய கடமை. அதுக்கு எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடட்டும். என்ன கேஸ் போட்டிருந்தாங்க இவர் மேல? ஆக்சுவலா இது முழுக்க பொய்யாக புனையப்பட்ட ஒரு வழக்கு தான். அந்த பொய் புகாரின் பேரில் அண்ணாமலை என்னை தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கத்தை பழனி மேற்கொன்றிய பகுதிகளில் முன்னெடுத்துட்டு போனவர் தான் நம்ம கூட இருக்க இவர் நாச்சிமுத்து. அந்த வழக்கு அவர் முன்னெடுத்துட்டு போகிறாங்க, இவர் விட்டால் அந்த இடத்துல அண்ணாமலை என்னை கூட டிராவல் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு ஒரு போடப்பட்ட வழக்காத்தான் நமக்கு இந்த வழக்கு தெரியுது. அதனால் பொய்யான ஒரு விவரங்களை சொல்லி பொய்யான சாராம்சங்களை சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த செயல்பாடை முடக்கணும். பழனியில் இருக்கிற அண்ணன் கனகராஜனுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தவர் தான் நம்ம நாச்சிமுத்து. அவருடைய செயல்பாடுகளை முற்றிலும் முடக்கணும், கனகராஜனோட செயல்பாடுகளை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவை வச்சுட்டு தான் இந்த வழக்கு பொய்யாக புனைஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை நீதிமன்றத்தின் மூலம் நீதியரசர்கள்ட்ட இந்த வழக்கினுடைய தன்மைகளை பல்வேறு கோணங்களில் எடுத்து சொல்லி இது இன்னைக்கு இவருக்கு பிணை வாங்கியிருக்கோம். இந்த வழக்கை நம்ம சட்டப்படி சந்திப்போம். இதனால எந்த அண்ணாமலை அண்ணனுடைய ஆதரவாளர்களையும் ஒடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரும் பகல் கனவு காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இல்ல இப்போ இவருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? இல்லை, வழக்கமாக கொடுக்குற மாதிரி டெய்லி காலையில் 10 மணிக்கு சென்னையில் ஆஜராகி கையெழுத்து கன்சர்ன் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இவர் பழனியில் இருந்தாலும் இவர் சென்னையில் தான் 30 நாள் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க.